ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகும்? ஒரு நாளைக்கு 1500 ಕೆಲಸ ಅವರೆಲ್ಲರ 2000 நான் டெய்லி சேல் 4000 4,000 ஒன் டே. இது ஒரு கடை இருக்கு. உங்களுக்கு எனக்கு கடை அந்த பக்கம் கடை வச்சிருக்காப்ல. அப்பா தாத்தா கொல்கத்தால இது பிசினஸ் இருக்கு. இங்க பசங்க நோ ப்ராப்ளம். இங்க சென்னை சூப்பரா இருக்கு. அவ்வளவுதாங்க. எனக்கு ஊர்ல நல்லா இல்ல. நல்லா இல்ல, சென்னை நல்லா வச்சுக்குதான், நல்லா இருக்குதான். சென்னை பயங்கரமா வச்சுக்குதான். அது என்னன்னு தெரியல மக்களே. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை வடக்குகளை ரொம்ப நல்லா வாழ வச்சுட்டு இருக்கு. ஆனா தமிழ் பசங்களை தான் 10,000 ரூபாய்க்கும் 12,000 ரூபாய்க்கும் ஓட்டுன்னு ஓட விட்டு. இப்ப வடக்கன்ஸ் எல்லாம் இங்க வந்து வேலை பாக்குறாங்க. என்ன வேலை பார்ப்பானுங்க? கூலி வேலை, அந்த வேலை, இந்த வேலை, சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அதே வேலையில இருப்பாங்கலாம் பார்த்தா வாய்ப்பே இல்லை. குறிப்பிட்ட வேலையும் தான் அந்த வேலை பாக்குறானுங்க. ஒரு அமௌண்ட் தேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதா ஒரு பிசினஸ் தப்புன்னு யோசிக்காம ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நிறைய பானிபூரி கடை இருக்குல்ல, அதெல்லாம் வடக்கனுக்கு வேலை பார்க்குற கடைன்னு பாத்தீங்கன்னா அது இல்லைங்க. ஆதி பானிபூரி கடை வடக்கனோட சொந்த கடை. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, நான் அதை படிச்சிருக்கேன், எனக்கு அந்த வேலை கிடைக்கல, பிசினஸ் பண்ணணும்னா எனக்கு பெரிய அமௌண்ட் வேணும். ஏன் பெருசாக திங்க் பண்றீங்க? ஒரு தம்மாத்தோட ஒரு சின்ன பிசினஸ், சின்ன கல் தானே பெத்த லாபம் கொடுக்கும். அது யாருமே யோசிக்கிறது இல்லை. சின்ன சின்ன தொழில் பண்ணவங்க தாங்க இப்ப எல்லாம் பெரிய ஆளா இருக்காங்க. அதனால நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு துறையா இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நாள் ஜெயிக்கும். பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. அது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற முக்கியம் இல்லை. தோத்தாலும் ஜெயிச்சாலும்